சார் இது இன்றைக்கி நேற்று பண்ணல சார். மலையாள படங்கள் வந்து அந்த காலத்துங்கள்லேயே வந்து மொழிபெயர்க்காமலே நிறைய சக்ஸஸாக இருக்குது. நிறைய தேட்டர்களில் இது ஓடப்பட்டுருக்கு மலையாள படங்கள்னு. அதுக்கப்புறமா தான் தமிழ் டப்பிங்னு கொண்டு வந்தாங்க. இந்த தமிழ் டப்பிங் வந்ததுக்கப்புறமா நிறைய ஹிட் ஆனதுக்கு காரணமே நம்ம ஊர் அந்த தமிழ் டப்பிங்கில் வந்து புரியக்கூடிய தன்மையில் கொண்டு வந்தது தான். அவங்க பாணியில் நிறைய படம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஜெட்டெக்ஸ் இதில் ஜியோ ஹாட்ஸ்டார்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலையாள படங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. இப்போ விஜய் டிவிலேயே வந்து பார்த்திங்க, அப்புறமா கலர்ஸ் டிவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மலையாள படங்களில் தான் வந்து டப்பிங் பண்ணி போடுறாங்க. ஸோ நல்லா ஹிட் ஆகுது. அதனால் மலையாள படங்கள் வந்து புரியலன்னா சொல்ல முடியாது. மோகன்லாலுக்கு ரசிகர் பட்டால் நிறையங்க. நான் வந்து நியூ டெல்லியிலேருந்து அவரை ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். நிறைய அதாவது பார்த்திங்கன்னா 82, 84லலாம் அவர் வந்து நிறைய பண்ணார். அதில் வந்து மூணான்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து சிஎம்ஐ கடத்தியிருப்பாங்க. அதோட ஒரு 14 பேரை வச்சு அவர் வந்து அட்டாக்லேருந்து அவர் காப்பாற்றுவார், ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அதுக்கப்புறமா ராஜசேகர் நடித்தார் அதே ரோலில். பட் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. பட் இவர் நடித்தது தான் ரொம்ப அருமையாக ஹிட் ஆச்சு. மோகன்லால் ஹிட் ஆச்சு. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சார். அணு கடத்தல் தடுக்கிறதா சொல்கிறாங்க, குழந்தை மீட்பு சொல்கிறாங்க, அப்புறமா அணு ஆயுதங்களை வந்து தடுக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஊர்களில் நடக்கக்கூடிய ரெவல்யூஷன்ஸில் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பழி உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து அந்த ரெவல்யூஷனில் எப்படி சார்ட் அவுட் பண்ணி அவங்க அந்த பழி உணர்ச்சிலேருந்து மீட்டு எடுக்கிறாங்கன்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கலையும் சொல்கிறாங்க. பொலிட்டிக்கலில் வந்து வாரிசுதாரர்களாக இருக்கிறவங்கள சில பேர் தப்பு பண்ணுறவங்கள வந்து யாருமே இது வரைக்கும் தட்டி கேட்டது மாதிரி இல்லை. அதை வந்து இங்கே நம்ம ஊருக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. கேரளாவில் வந்து அதை வந்து புதுசாக சொல்கிறாரு. வாரிசுதாரர்களாக கொண்டு வரவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால் எப்படி அவங்க அதை எதிர்கொள்வாங்க, அவங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுப்பாங்களா, அந்த மனநிலை பக்குவத்தை அவர் பிருத்திவிராஜ் புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காரு. இதில் சில படங்களில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வாரிசுதாரர்களை யாரும் கை வச்சது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இதில் வந்து வாரிசுதாரர்களை வந்து கை வைக்கிறாங்க. போன லூசிஃபரில் வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறமா பையனை கொண்டு வராங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சகோதரியை வந்து சிஎம்மாக கொண்டு வராங்க. சகோதரனை வந்து கூட இருக்க சொன்னாங்க, ஆனால் எதிரிகளை வந்து அழிச்சிடுறாங்க அவரை. ஸோ அதனால் இந்த வந்து வாரிசுதாரர்களில் வந்து இருக்கிற பிரச்சனை எது இருந்தாலும் தப்பு பண்ணாலும் அவங்க எதிர்கொள்ளணும், அதை வந்து மீட் பண்ணணுன்ற மாதிரி அது நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. இல்லை சார், அவங்க வந்து ரியலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த உட்காந்து நெட்வொர்க்கு சாப்பிட்றது, அவங்களோட 4 பேரோடு சேர்ந்து கலாச்சாரத்தோடு இது பண்ணுறது. நம்ம இதில் டீ பார்ட்டிலாம் காட்ட மாட்டாங்க. அங்கே டீ பார்ட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரியலாக காட்டியிருக்காரு. ஆனால் நேரில் நானே பார்த்துருக்கேன் நிறைய முறை. நிறைய கேரளாவுக்கு டூரிசம் போயிருக்கோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் சில நான் அட்வொகேட், ஆக்சுவலி ஹைகோர்ட் அட்வொகேட்டு. நான் வந்து கொச்சின் இதுக்கெலாம் போயிருக்கேன். அப்போ போகும்போது நம்ம அந்த நில சார்ந்த சம்மந்தப்பட்ட வழக்குக்காக போகும்போது அங்கே இருக்கிறவங்களோட பாரம்பரியம் என்ன எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துருக்கேன். அதை ரியலாக இங்கே காட்டியிருக்காரு. ஸோ ஒரு மறைமுகம் இல்லாமல் நிறைய அந்த கிரிமினல் அட்வொகேட்டு அது எதுக்காக என்னதுக்காக கொண்டு வராங்கிறத நம்ம பார்க்குறோம், சிலபஸை பார்க்குறோம். மற்றபடி அவங்க வந்து எல்லாருமே கலாச்சாரத்தோடு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து சிலபஸை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம், எதுக்காக அந்த படம் கொண்டு வராங்க, என்ன கருத்தை சொல்ல வராங்க. ஸோ நாங்கள் டெக்னீஷியனாக அதை வாட்ச் பண்ணுவோம் சார். தாராளமாக பவர்னு இல்லை சார், அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் வந்து மாசாக இருக்குது, அதனால் அதை அவங்க வந்து பார்க்குறாங்க. நம்மளுக்கு வந்து அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்றது பார்க்கணும். ஒரு காலத்தில் தினத்தந்தியில் வந்து ஒரு நகைச்சுவைன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவான். அந்த நகைச்சுவை பார்த்த உடனே நம்ம சிரிப்போம் வந்து ஒரு செகண்டு. ஆனால் எங்கள் தாத்தா வந்து சொன்னார், அந்த நகைச்சுவையில் உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டார். அதனால காமெடியாக இருக்குது, காமெடியோடு சேர்ந்து அதில் இருக்கிற பொருளையும் நீ புரிஞ்சுக்கணும்டா, அப்போ தான்டா உனக்கு அது தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நானும் படங்களை பார்க்கும்போது அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். புரியலன்னா அதை அப்படியே விட்டுறணும். புரிஞ்சிச்சுன்னா அது ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சேர முடியுமான்ற போது யார்கிட்ட நம்ம கவுன்சிலிங் பேசும்போது அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கூட அப்படி தான். ஃபேமிலியாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாங்க. ஒரு டைரக்டராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு சார். நான் தான் சொல்கிறேன் சார், வெரி எக்ஸலண்ட் சார். நல்ல சூப்பராக சொல்லியிருக்காரு பிருத்திவிராஜ், அருமையாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, தாராளமாக கனெக்ட் பண்ணலாம் சார். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இடத்துல அது வந்து இனிமேல் தான் போகும். அதாவது இப்போ எல்லாருக்குமே மந்த் எண்டு, நிறைய பேர் டிக்கெட் இருக்குமா எல்லாருமே தெரியாதுங்க. ஸோ பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு பணம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி படத்தை பார்ப்பாங்க. இதே வந்து நீங்கள் ப்ரைம் நியூஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா வீட்லேயே நெட்லேயே எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துருவாங்க. நீங்கள் எல்லாம் மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால் எல்லாருக்குமே புரியும் அந்த படம். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான படம் சார், கண்டிப்பாக நல்லா ஓடும். நல்லாயிருக்கு. இந்த ஃபஸ்ட் அடுத்தது இது ஒரு பொலிட்டிக்ஸு சொல்கிறாங்க அது, ஆனால் நல்லா புரியுது, எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி எடுத்துருக்கு. நல்லா இருக்குது. எங்கேஜிக்காக இருக்கா அப்புறம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக்காக இருக்குது, ஆனால் ஓவரால் நல்லா இருக்குது. பிரித்தியோட டைரக்ஷனில் அதெல்லாம் இல்லை, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எப்படி ஒர்த்தாக இருக்குது? நல்லா ஒர்க்காக இருக்குது, எல்லாம் சூப்பர். 3 ஹவர்ஸ்ன்றது உங்களுக்கு லேக் ஆகிற 3 ஹவர்ஸ் சில இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரோ ரிவ்யூ கொடுக்கலாமா? ஆவரேஜ் என்ன ப்ரோ, என்ன டிசப்பாயிண்ட்? படம் எப்படி இருக்கு? என்ன சொல்லுவாங்க படத்தில்? இல்லை படம் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்குங்க படம், பார்க்கலாங்க.
ஃபுல்லாக அரசியலானே வேறு புரியலங்க. படம் ஃபுல்லாகவே அரசியலாம் பேசுதா இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஆக்ஷன் ஃபிகன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க படம். ரொமான்ஸ் மட்டும் படம் நல்லா இருந்த எனக்கு பிடிச்சிருந்த படம். என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? அந்த மோகன்லால் வரப்போகிறது அந்த சீன் நல்லா பிடிச்சிருச்சு. என்ஜாய் பண்ணுறீங்களா? ஆமாம் தேங்க்யூ. ஆமாம் தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம்.